இமயம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு வெற்றி முத்திரைகளை பதித்து வருகின்ற இமயம் தொலைக்காட்சியில் வாதம் விவாதம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 6 நாட்களாக பாராளுமன்றத்திலே விவாதம் நடத்த முடியாத அளவில் முடங்கி கிடக்கின்ற வகையில் ஒரு சராசரி இந்தியன் எழுத்துக்கூட்டி கணக்கு பார்க்கவே சில நிமிடங்களாகின்ற இமாலய டெலிகாம் ஊழல் முதற்கொண்டு ஆதர்ஷ் ஊழல், காமன்வெல்த் ஊழல், கர்நாடகத்திலே நில மோசடி ஊழல் என பல ஊழல் வழக்குகள் பவனி வருகின்ற ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் வாதம் விவாதம் நிகழ்ச்சியிலே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் பதிவு செய்யவும் இரு பெரும் தேசிய கட்சிகளுடைய சார்பில் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினரும் தமிழ் மாநில பிஜேபியினுடைய துணைத் தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்களும், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய முன்னாள் அமைப்பு செயலாளர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்களும் நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களின் சார்பாக வருக என அழைப்பதிலே மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு 6வது நாளாக பாராளுமன்றம் முடங்கி கிடந்து மறுபடியும் திங்கட்கிழமை மறுபடியும் போட்டிருக்காங்க. அதுல பிரதானமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. 2008 நவம்பர் மாதம் கொடுக்கப்பட்ட புகார் ஒரு 11 மாதங்கள் கழித்து இது இன்னும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு, தொடக்க நிலையில தான் இருக்குன்றது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது இல்லாம நேற்றைய தினம் மனுதாரரின் சார்பில் ஆஜரான அந்த வழக்கறிஞர் பிரகாஷ் பூஷன் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், செவ்வாய்க்கிழமை அன்று சிஏஜியினுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதிலே டேமேஜிங் பார்ட்ஸ் என்று சொல்வார்களே, அதாவது பாதகமான சில அம்சங்களை அதிலே இருந்து நீக்கி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை உச்ச நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதிலே ராஜினாமா செய்த ராஜா அவர்கள் அடிக்கடி ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன என்று சொன்னால், இந்த ஒதுக்கீட்டு முறைகேட்டிலே என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்பது பிரதமரின் ஆலோசனையின் பேரில் தான் நடந்து வருகிறது சொல்லிட்டு இருக்காங்க. இதை பிரதமர் இன்றளவும் ஆதரிக்கவும் இல்லை, ஆட்சேபனை செய்யவும் இல்லை. அப்படி என்று சொன்னால் அவருடைய மிஸ்டர் கிளீன் என்கின்ற இமேஜ் கலைந்து கொண்டிருக்கிறதா என்பதற்கு நீங்க விளக்கமான பதில் சொல்லணும். முதல்ல சில இதங்களை நீங்க இது பண்ணணும். ஒன்று, இது கடந்த எடியூரப்பா கர்நாடகா இதையும் கோடிட்டு காட்டுங்க. அது கடந்த 6 நாட்களாக 10 நாட்களுள்ள அவர் ஆரம்பிச்சதுலேருந்து 29 மாதங்களாக அவருடைய ஊழல் பத்தி நடந்துகிட்டு இருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்ற பத்திரிகையும் சொல்லிருக்காங்க. அதை ஒன்று சுருத்தம் பார்க்கணும். இரண்டாவதாக, இந்த பிரதமரை விட இது களங்கம் என்று இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்ற குற்றச்சாட்டிலே பல பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் குற்றம் சொல்லும்போது கூட ஒருவர் கூட, ஏன் நேற்று சுப்பிரமணிய சுவாமி கோர்ட்ல கேஸ் போட்டவர் கூட இந்த பிரதமரை விட ஒரு கிளீன் இமேஜ் உள்ள பிரதமர் இந்தியாவுக்கு கிடைக்க முடியாது என்று அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால இது பிரதமருடைய இமேஜையோ அவருடைய கிளீன் பிரதமர் அப்படின்றதையோ நிச்சயமாக இது மாற்றவும் முடியாது. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்தியனும் ஒரு பெருமையுடன் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பிரதமராக எங்கள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கிறார். நான் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஒன்று. இரண்டாவதாக, சுப்ரீம் கோர்ட்ல கேட்ட கேள்வி ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்றதுதான் கேள்வி. அவரை ராஜாவுக்கு குற்றம் சாட்ட சுப்ரீம் கோர்ட்ல கேட்டது கேள்வி கிடையாதுங்க, அதிருப்தி. 16 மாதங்களாக ஒரு பிரதம மந்திரி திருப்பி அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொன்ன பிறகும் ஏன் மௌனம் இருக்கிறார், மௌனம் கலைக்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவதுங்க, இன்று நீதிபதிகள் அவர்களுடைய வரைமுறை தாண்டி சில நேரங்கள் செல்கிறார்களா இல்லையான்றது வேற கேள்வி. நீதிகள் சட்டத்தின் பேர்ல இதை கொடுக்கணும், கேட்கலாம். நீங்க ஏங்க தள்ளி போட்டேன்னு கேட்கலாம். அதற்கான பதில் கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது பிரதமரின் சார்பாக சொல்லப்படும். ஆனா நான் ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறேன், உடனே அவர் குற்றச்சாட்டை விசாரிக்கலாம் சொல்லக்கூடாது. ஒரு பொறுப்புல இருக்கவங்க அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது சிபிஐன்னு ஒரு இதை ஆரம்பிச்சு அதை விசாரிக்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் முடிச்சிடுறேன். அதனால
அதற்கான ஆதாரங்கள் ஆரம்ப கட்ட ஆதாரப்பூர்வே இல்லாம ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் நீங்க குற்றம் சாட்டி கோர்ட்ல இது பண்றதுக்கு கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு எதுக்கு இந்த சட்டம் இருக்குனால ஏன் அதை வந்து பிரதமரையோ ஒரு முதலமைச்சரையோ கேட்டுதான் செய்யணும்ன்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் யார் வேணா எதை வேணா சொல்லிட்டு போயிட்டு அவரை தேர்வு வைத்துட்டு இருக்கலாம். ஒரு அமைச்சரை அதிகாரப்பூர்வமாக மக்களுக்காக சேவை செய்யணும் இல்லை. ராஜா மக்களுக்காக சேவை செய்தார் இல்லை என்று நான் கூறவில்லை. இன்று பிரதமருக்கு வந்து ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா, ஒரு ஆழ்ந்த கருத்து ஒரு பொறுப்பானவர் செல்ல வேண்டும் என்பதற்காக அதை பார்த்து சொல்வதற்காக நேரம் எடுத்துக்கொண்டு செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. நேருனுடைய காலத்துல முந்திரா ஊழல்னாங்க, இந்திராவுடைய காலத்துல நகர்வாலா ஊழல்னாங்க, அதுக்கு பிறகு புன்னகமன் நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல பங்குச்சந்தை ஊழல் சொன்னாங்க, மலைவழங்கி மகாதேவன் அசத் மேத்தா ஊழல் சொன்னாங்க. அந்த வரிசையில இப்ப ஆதர்ஷ் ஊழல் வந்துச்சு, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில ஊழல் வந்துச்சு, அது வரும் இமய மகா டெலிகாம் ஊழல் வந்துச்சு. அப்புறம் எங்க இடையில இடைத்தேர்தலாக இன்றைக்கு கர்நாடகத்திலே உங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த எடியூரப்பா வந்து தன்னுடைய அந்த மாநில தலைவராக இருக்கின்ற அவருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் நிலம் வழங்கியதிலே மோசடி ஏற்பட்டிருக்கிறது என்று 6000 கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு பலத்த குற்றச்சாட்டு இருக்கு. அது உங்களுடைய பதில் என்ன? அதாவது நரசிம்மராவுடைய அரசாங்கம் ஹவாலா பொய் வழக்கு தொடர்ந்த உடனே பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்த அத்வானி அவர்கள் எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீதிமன்றம் என்னை நிரபராதி என்று சொல்லுகின்ற வரை நான் இந்த பாராளுமன்றத்தில் கால் பதிக்க மாட்டேன் என்று சொல்லி ராஜினாமா செய்த பாரம்பரியத்தில் பாரதிய ஜனதா கட்சி ராஜினாமா பண்ணினார். அவர்களுடைய ஆட்சியில நான் இடையில மறிக்கல நாராயண், நன்றி. அவர்களுடைய ஆட்சியில வழக்கு நடந்தது. அத்வானி சொன்னார், ஐ எம் prepared to face trial on day-to-day basis. தினசரி அடிப்படையில நடந்தது. அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு பொய் என்று நிரூபணமானது. பிறகுதான் பார்லிமெண்ட்டுக்கு வந்தார். எடியூரப்பா அது பற்றி பிஜேபி லீடர்ஷிப் என்கொயரி பண்ணி கொண்டிருக்கு. எப்படி அவங்க பிரணாப் முகர்ஜி ஆண்டனி கமிட்டி போட்டாங்களோ அது மாதிரி இன்னைக்குள்ள அவர் வந்து தவறு செய்திருந்தால் அவர் ராஜினாமா பண்ணுவார். பாரதிய ஜனதா கட்சி இதுல தெளிவா இருக்கு. ஆனால் இது ஏதோ இன்றைக்கு இந்த 6 நாளா நடக்கல இந்த ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை. 2008 நான் ராஜா should be dismissed கோரிக்கை வச்சிருக்கேன் என்னுடைய கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் கூட்டத்துல. இந்த ஸ்பெக்ட்ரத்தை பொறுத்தவரை செகண்ட் ஜி ஸ்பெக்ட்ரம் முதல் நாளிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொள்ளையடிப்பதற்காக திட்டமிட்ட ரீதியில நேற்றைய தினம் ஒரு கடிதமானது மாறன் எழுதிய கடிதம் பிரதமருக்கு. மாறன் எழுதினதுல ஐ எம் கிரேட்ஃபுல் that you have agreed to leave the matter for the telecom ministry to price in the way we decide. நாங்கள் முடிவு செய்கின்ற வழியில விலை நிர்ணயம் பண்றதுக்கு நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு நன்றின்னு கடிதத்துல போட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா பிரதமர் இவர்கள் இந்த ஊழல் செய்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்பது எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது. மாறனுக்கு பிறகு ராஜா வருகிறார். இடையில ராஜா அவர்கள் ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கிறார்னா, எனக்கு முன்னாடி இருந்த இந்த துறையில இருந்த அமைச்சர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றினார்களோ அதை தான் நான் பின்பற்றிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த தயாநிதி மாறன் அவரும் இந்த வழி அவருக்கு முன்னாலே யாருங்க இல்ல கரெக்ட். நான் வரேன், நான் மகாஜன் காலத்துல என்ன எடுத்து கொடுக்குறேன். இல்ல எடுத்தே கொடுக்க வேணாம், நானே வருவேன். ஏன்னா இந்த விஷயத்துல இத வந்து இமயம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முழுமையாக தெரிவிக்க வேண்டிய என் கடமை. 94 முதல்ல பாலிசி டிசைட் பண்றாங்க நரசிம்மராவ் பீரியட்ல. அப்ப வெறும் லைசன்சிங் தான் சிஸ்டம். அப்ப ஒரு சொற்பமான அளவு லைசன்ஸ் கொடுத்துட்டு பிரைவேட் பிளேயர்ஸ் பெரிய அளவுல ஒரு காலுக்கு 16 ரூபாய் இன்கமிங் சார்ஜபிள் அவுட் கோயிங் சார்ஜபிள் இந்த மாதிரியா இருந்ததுனால ஒரு பொதுநல வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. 1997 சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சொற்பத்தை வாங்கிட்டு நீங்க ஒரு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்றீங்க, அரசாங்கம் கொடுக்கின்ற வசதியை வைத்துக் கொண்டு நுகர்வோரை அவர்கள் கசக்கி பிழிகிறார்கள், அதனால புது டெலிகாம் பாலிசி வேணும்னு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வருது. இல்ல ஒரே சுருக்கமா 2 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். ஏன்னா அப்ப உடனே பிஜேபி ஆட்சிக்கு வருது. 99 நியூ டெலிகாம் பாலிசி டிசைட் ஆகுது. அப்பதான் இன்கம் ஷேரிங்கிறது வருது. இந்த லைசன்சிங் ஃபீஸ்ங்கிறது போய் என்ட்ரி ஃபீஸ் கொண்டு வந்து என்ட்ரி ஃபீஸுக்கு பிறகு அது கண்டினியூஸா அவங்க ஏர்னிங்ல ஒரு பர்சன்டேஜ் அரசாங்கத்திற்கு வர வேண்டும். இன்கம் ஷேரிங் இது வரைக்கும் 77,000 கோடி ரூபாய் அந்த இன்கம் ஷேரிங்ல வந்திருக்கு 2001 பாலிசியில. அப்ப என்ன முடிவெடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டுங்கிற பாலிசி மட்டும்தான் மகாஜன்
அருண் ஷோரி பீரியட்ல இருந்தது. அப்ப 2001ல 1,30,00,000 தான் டென்சிட்டி. அப்ப வச்சிருந்த ரேட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டுங்கிறதுக்கு ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணிட்டு யார் முதல்ல அப்ளை பண்ணிருக்காரோ அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து அவர் தகுதியான கம்பெனி தானா அப்படின்னு பார்த்துட்டு இது டிரான்ஸ்பரண்ட், ஏன்னா ரேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. அப்ப இருந்தது 1,30,00,000 டெலி டென்சிட்டி. ஆனால் இவர்கள் 2008ல கொடுக்கும்பொழுது 30 கோடி. அப்ப 2001ல இருந்த ரேட்டை இப்ப வாங்குறதுங்கிறது எப்படி சரி? அங்கதான் ஊழல் ஆரம்பிக்குது. நாங்க வந்து கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லுங்க. என்ன? அதாவது இன்றைக்கு வந்து தற்சமயம் அந்த செய்தி என்னன்னு சொன்னா, எடியூரப்பாவுடைய மகன்கள் சர்ச்சைக்குரிய அந்த நிலத்தையும் அதே போல வீடுகளையும் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நான் டெலிகாம் விஷயத்துல முன்னாடி இருந்தவர்கள் மகாஜன் வரைக்கும் சொன்னதுனால ஐ எம் டியூட்டி பவுண்ட் டு கிளாரிஃபை. அதனால இப்போ நம்முடைய கேள்வி 2 தான். ஒண்ணு, 2001 ரேட்டை எப்படி 2008ல அப்ளை பண்ணீங்க? அவர் ராஜாவோட சொத்து, கருணாநிதி சொத்து, இத வந்து 2001 ரேட்டுக்கு இன்னைக்கு கொடுப்பாரா? அப்ப நீங்க மக்களுக்கு, அதுவும் டெல்லி டென்சிட்டி அப்ப வெறும் 1,30,00,000, இப்ப 300, 25 மடங்கு டெல்லி டென்சிட்டி கூடி இருக்கு. நான் 2001 ரேட் இப்ப வாங்குவேங்கிறதே ஊழலுக்கு முதல் அடிப்படை. 2வது, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் சிஏஜி ரிப்போர்ட்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. அதையும் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா குரோனாலாஜிக்கல் ஆர்டர்ல அவர் அப்ளை பண்ணின டேட்ல இருந்து பண்ணணும். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுத்துட்டு லெட்டர் ஆஃப் இன்டென்ட்ல ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்காங்க, நீங்கள் இதற்கான டிராப்டும் பேங்க் கேரண்டியும் 15 நாட்களுக்குள் மினிஸ்ட்ரியில கொடுக்கணும்னு. ஆனா 6 நாள்ல பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாரு. கொடுத்துட்டு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கம்ப்ளை பண்ணினதுல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு. அப்ப என்னன்னா யாருக்கு கொடுக்கணும்? டெலிகாம் ஊழல்ல இன்னும் நிறைய பேச இருக்கு. யாருக்கு என்ன அலோ பண்ணுங்க. என்ன நீங்க இந்த ஊழலுக்கானது 2008ல எப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு நேர்மையா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 2வது ரேட்டே 2001 ரேட்டை 2008 வச்சதுங்கிறதே முதல் மோசடி. லாஸ்ட் பப்ளிக் எக்ஸ்செக்கர்ங்கிறதுதான். எடியூரப்பா பொறுத்தவரை எந்த விதத்திலும் அவர் தவறு செய்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி ப்ரொடெக்ட் பண்ணாது. லெட் ஹிம் கோ. இல்ல, அவருடைய மகன்கள் ஷேர் ஹோல்டரா இருக்கிற ஒரு பாரத் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நிறுவனத்திற்கு வந்து முறைகேடா பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இல்லைங்க. நான் சொல்றேன், கர்நாடகாவில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டே வந்து அதுக்கு வந்து ஷிமோகாவிலையும் பெல்லாரிலையும் அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் பெங்களூர்லயும் நிலம் ஒதுக்கீடு பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லணுமா வேண்டாமா? அந்த நிறுவனம் வந்து தொடங்கி 28 நாட்களுக்குள்ள இது வழங்கப்படும். அதைத்தான் சொல்ல வந்தேன்னா, இல்ல இருங்க, 10 ஆண்டு கர்நாடக நிலம் மோசடி சம்பந்தமாக திரு ராஜா அவர்கள் பதில் உரைப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம்.